தமிழகம் முழுவதும் இன்று குரூப் 4 எழுத்துத் தேர்வு நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கும் இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகள் குறித்த தகவல்கள் அளிக்க நமது செய்தியாளர் கிருத்திகா, லாவண்யா, ஷெர்லி, மகாலிங்கம், ரியாஸ், சுடலைக்குமார் ஆகியோர் காத்திருக்கின்றனர். தற்போது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேள்விகளை கேட்கலாம். ஷெர்லி, சொல்லுங்க, தேர்வுக்காக அமைக்கப்பட்டுள்ள மையங்கள் எத்தனை, அங்கு எத்தனை பேர் தேர்வு எழுத உள்ளனர் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு தேர்வாணையமானது இந்த குரூப் 4 தேர்வானது நடத்தப்படுகிறது. இதில் பார்த்தோமானால் சுமார் 5451 காலி பணியிடங்கள் இருக்கிறது. இதற்காக விண்ணப்பித்தவர்கள் கோவையில் சுமார் 50,889 பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர். இதற்காக கோவை மாவட்டம் முழுவதும் கோவையில் இருக்கக்கூடிய 10 வட்டங்களில் சேர்த்து 120 தேர்வு மையங்களை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தேர்வு மையங்களையும் சேர்த்து மொத்தம் 179 தேர்வு அறைகள் உள்ளன. ஒவ்வொரு தேர்வு அறைகளுக்கும் ஒவ்வொரு கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் தேர்வு எழுதும் மையங்களை ஒளிப்பதிவு செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் தேர்வில் எந்த ஒரு முறைகேடும் ஏற்படாத வண்ணம் கண்காணிப்பு பணியில் பறக்கும் படைக்குழுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு எழுதுவர் நம்மிடையே இருக்கார். தற்போது அவரிடம் கேட்கலாம். வணக்கம்மா, இன்னைக்கு தேர்வில் எந்த மாதிரியாக நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கீங்க? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஃபில் முடிச்சிருக்கேன். நான் சிஐடி காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் எஸ்எல்சி தான். பட் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா, பெர்மனெண்ட் ஜாப் கிடைச்சது அப்படின்னா ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்த போஸ்டிங்க்கு நம்ம குவாலிஃபிகேஷன் ஆகலாம். ஸோ இன்றைக்கி நான் பேசிக்காக நம்ம எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி பேசிக் கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ ஜென்ரல் சயின்ஸு, இங்கிலீஷ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம அட்டன் பண்ணலாம். நன்றிம்மா. தற்போது பார்த்தோன்னா இந்த தேர்வுக்கானது பல்வேறு, அதாவது இந்த தேர்வு எழுவதற்கு தகுதி தேர்வு பார்த்தோன்னா எஸ்எல்சி தான் இருக்காங்க அவங்களோட படிப்பு. ஆனால் பார்த்தோன்னா பல்வேறு பட்டதாரிகளும் இந்த தேர்வுக்காக விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இது அரசு பணி என்பதன் காரணமாக அதில் நுழைவதே முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. அதில் சென்று விட்டோமானால் அடுத்தபடியாக அவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு உயர்ந்து விடலாம். எனவே என்பதன் காரணமாகவே இந்த குரூப் 4 தேர்வுக்கு தாங்கள் விண்ணப்பித்திருக்கிறதாக தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த தேர்வு நடத்தும் மையங்களில் தேர்வு எழுதுபவர்கள் மையங்களில் நுழைய துவங்கிவிட்டனர். தற்போது இந்த தேர்வு நடப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு மையங்களில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி வருகின்றனர். சென்னையிலிருந்து நம்ம செய்தியாளர் லாவண்யா காத்திருக்கிறார். லாவண்யா, சொல்லுங்க, தற்பொழுது நடந்து வரக்கூடிய இந்த குரூப் 4 தேர்வுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களை சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் அரசு பணியில் இருக்கக்கூடிய இளங்கலை உதவியாளர், இளநிலை உதவியாளர், பிணையம் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான, குறிப்பாக 5451 பதவிகளுக்காக 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த தேர்வினை இன்று எதிர்கொள்கிறார்கள். இதற்கான பிரத்யேக ஏற்பாடுகளாக 301 தாலுகாக்களில் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தேர்வு அறையில், அதாவது இங்கு இருக்கக்கூடிய தேர்வு மையங்கள் மற்றும் தேர்வு அறைகளில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள், இருக்கை வசதிகள் அனைத்துமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கென்று சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுத வருகிறார்கள் என்றால் அவர்களுக்காக தரைத்தளத்தில் அதற்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்களுக்கான உதவியாளர்களும் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரெயில் முறை இல்லாமல் இது போன்ற முறையின் காரணமாக அவர்களுக்கு இந்த தேர்வினை எதிர்கொள்வது மிகவும் எளிதாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தேர்வு அறைகளில் மின்னணு இயந்திரங்கள் எதுவும் எடுத்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு தடையை மீறினால் அவர்கள் மீதான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அதே போன்று பிட்டடிப்பதை தவிர்ப்பதற்காக, அதாவது பிட் நோட்டீஸ் உள்ளிட்ட பல வகையான காப்பி அடிப்பதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் அதற்கான பறக்கும் படை அமைத்து கண்காணிப்பு நடவடிக்கையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட பணியாளர்கள் இந்த தேர்வினை கண்காணிப்பதற்கான அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஆசிரியர்கள் தேர்வாளர்களாக இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த தேர்வினை அதிக அளவில் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே போன்று அதிக அளவில் இதற்கான அதிகமானோர் எழுதக்கூடிய சூழ்நிலையில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் செய்திருப்பதாகவும், அதே போன்று மாணவர்கள் தங்களுடைய தேர்வு மையத்திற்கு எளிதாக செல்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கான பேருந்து வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிவமாயகுமார். லாவண்யா, தங்கள் தகவலுக்கு நன்றி. அடுத்து நெல்லையிலிருந்து நமது செய்தியாளர் சுடலை நம்மோடு இணைந்திருக்கிறார். சுடலை, சொல்லுங்க, தற்பொழுது குரூப் 4 தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்வுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்குது? போக்குவரத்து வசதிகள் எந்த மாதிரியான இருக்குது? இது மாதிரியான தகவல்களை சொல்லுங்க.
வணக்கம் சிவா. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் இன்றைய தினம் குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வு தமிழகம் முழுவதும் காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை நடைபெற இருக்கின்றது. நான் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறேன். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தம் திருச்செந்தூர், தூத்துக்குடி, எட்டயபுரம், கோவில்பட்டி உள்ளிட்ட 8 தாலுகாக்களில் 144 மையங்களில் 44,057 பேர் இந்த தேர்வினை எழுத இருக்கின்றனர். குறிப்பாக தூத்துக்குடி தாலுகாவில் மட்டும் 55 மையங்களில் 17,368 பேரும், எட்டயபுரம் தாலுகாவில் 4 மையங்களில் 1,209 பேரும், கோவில்பட்டி தாலுகாவில் 35 மையங்களில் 10,382 பேரும், ஓட்டப்பிடாரம் தாலுகாவில் 6 மையங்களில் 1,706 பேரும், சாத்தான்குளம் தாலுகாவில் 7 மையங்களில் 2,259 பேரும், ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் 8 மையங்களில் 2,508 பேரும், திருச்செந்தூர் தாலுகாவில் 20 மையங்களில் 5,744 பேரும், விளாத்திக்குளம் தாலுகாவில் 9 மையங்களில் 2,800 பேரும் என மாவட்டத்தில் மொத்தம் 144 மையங்களில் 44,057 பேர் இந்த குரூப் 4 பணியிடங்களுக்கான இந்த தேர்வினை இன்றைய தினம் எழுத இருக்கின்றனர். தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிறது திருச்செந்தூரில் ஒரு தேர்வு மையத்தில் நின்று கொண்டேன். இன்று காலை முதல் இந்த தேர்வினை எழுதுவதற்காக இங்கு வருபவர்கள் தற்பொழுது 9:30 மணிக்கெல்லாம் தேர்வறைக்குள் சென்றுள்ளனர். சரியாக 10 மணிக்கு இந்த தேர்வானது துவங்கப்பட உள்ளது. 1 மணி வரை நடைபெற இருக்கின்றது. தேர்வு மையத்தை பொறுத்தவரையில், பாதுகாப்பை பொறுத்தவரையில் 22 கண்காணிப்பு குழுக்கள் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் துணை ஆட்சியர் நிலையில் 15 பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டு அவர்கள் அனைத்து தேர்வுகளிலும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் வீடியோ கேமரா மக்கள் மூலம் முழுமையாக பதிவு செய்யப்படுகிறது. இதேபோல் தேர்வு எழுத இந்த தேர்வறைக்குள் வருபவர்கள் உள்ளே செல்போன் மற்றும் கால்குலேட்டர், மின்னணு சாதனங்கள் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனை மீறி கொண்டு செல்பவர்கள் அந்த தேர்விலிருந்து விலக்குவார்கள் அல்லது அவருடைய எழுதக்கூடிய அந்த வினாத்தாள்கள், விடைத்தாள்கள் செல்லாதவை ஆக்கப்படும் என்று தேர்வாணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தங்கள் தகவலுக்கு நன்றி சுடலைக்குமார். அடுத்து திருச்சியிலிருந்து நமது செய்தியாளரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, திருச்சியில் இந்த குரூப் 4 தேர்வு எத்தனை மையங்களில் நடக்குது, எத்தனை பேர் எழுதுகிறாங்க, அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க, அது மாதிரியான தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம் சிவா. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய குரூப் 4 தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் நடக்கிறது. குறிப்பாக தட்டச்சாளர், வரித்தண்டலர், சுருக்கெழுத்து மற்றும் வரைவாளர் ஆகிய பதவிகளுக்கு 5,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு தற்பொழுது திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 68,008 பேர் தேர்வு எழுத உள்ளனர். இதற்காக 156 தேர்வு மையங்கள், அதாவது குறிப்பாக திருவரம்பூர், மணப்பாறை, மணிச்சநல்லூர் உள்ளிட்ட 11 வட்டங்களிலிருந்து 156 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்வு மையங்களில் 68,008 தேர்வர்கள் எழுத உள்ளனர். தற்பொழுது இந்த தேர்வு மையங்களுக்கு பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு தேர்வு மையங்களுக்கும் 2 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல அவர்கள் தேர்வு எழுத வருபவர்களை ஒளிப்பதிவு செய்யவும் ஒளிப்பதிவாளர்கள் அமைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வெளியூர்களிலிருந்து ஒவ்வொரு தேர்வு மையங்களுக்கு வருபவர்களுக்கு வசதியாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு பேருந்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அதே போல் தேர்வு எழுத வருபவர்கள் அதாவது செல்போன், கணினி எதுவுமே கொண்டு செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் காலை 10 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த தேர்விற்கு தொடர்ந்து அவர்கள் தேர்வு எழுதக்கூடியவர்கள் அவர்கள் பெற்றோர்கள், உறவினர்களுடன் இங்கே தற்பொழுது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையின் எண்ணிக்கை பார்த்து கொண்டு தற்பொழுது தேர்வு அறைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். மேலும் தற்பொழுது திருச்சி மாவட்டத்தில் திடீர் ஆய்வு நடத்துவதற்காக 18 பறக்கும் படையினர் அமைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் முழுவதும் தற்பொழுது சோதனை நடத்த உள்ளனர். சிவா. மகாலிங்கம், தங்கள் தகவல்களுக்கு நன்றி. அடுத்து நமது செய்தியாளர் சேலத்திலிருந்து ரியாஸ் காத்திருக்கிறார். ரியாஸ், சொல்லுங்க, குரூப் 4 தேர்வு சேலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது அந்த தேர்வில் எத்தனை பேர் எழுதுறாங்க, எத்தனை மையங்கள் சேலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அங்கு எந்த மாதிரியான போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, அது மாதிரியான தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம் சிவா. அதாவது தமிழ்நாடு தேர்வு வாரியம் சார்பில் நடத்தப்படும் இந்த குரூப் 4 தேர்வுக்காக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் முழு அளவிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 198 மையங்களில் இந்த தேர்வு எழுதுகிறாங்க. குறிப்பாக 88,969 பேர் இந்த தேர்வு எழுத இருக்காங்க. இந்த தேர்வு எழுதுவர்களுக்கு கண்காணிப்பதாக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 5,340 அலுவலர்கள் இதுக்காக நியமிக்கப்பட்டு பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு பறக்கும் படை, கண்காணிப்பு குழு மற்றும் தலைமை கண்காணிப்பு குழு என பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த தேர்வு எழுதும் இவர்களை கண்காணிக்க பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேமராக்கள் மூலியமாக கண்காணிப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. நான் தற்போது சேலத்தில் இருக்கிற கோட்டை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கேன். இந்த பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் தற்போது தேர்வுகள் துவங்க இருக்கு. அதாவது தேர்வுகளுக்கான குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த
அதாவது பேப்பர் ஷீட் வந்து அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இன்னும் சற்று நேரத்தில் வந்து இந்த தேர்வுக்கான அதாவது கொஸ்டின் பேப்பர் வினாத்தாள் வந்து இங்கே வந்து கொடுக்க போகிறாங்க. தற்போது தேர்வுக்கான அனைவரும் வந்து தற்போது தயாராகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு எழுதுவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளாக குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பேருந்து வசதி வந்து குறிப்பாக வந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கு. அதே போல் தேர்வு எழுதும்போது வந்து மற்றவர்கள் வந்து இந்த பள்ளிகளில் வந்து தேர்வு எழுதுவதை தவிர மற்றவர்கள் யாரும் வந்து அனுமதிக்கப்படுறதில்லை. இந்த தேர்வுகளை கண்காணிப்பதற்கு பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து வந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது 198 மையங்கள்லேயே வந்து கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதாவது சரியாக 10 மணிக்கு இந்த தேர்வுகள் வந்து துவங்க இருக்கு. சிவா, தகவல் தந்ததற்காக உங்களுக்கு நன்றி. அடுத்து நமது செய்தியாளர் சென்னையிலிருந்து கிருத்திகா காத்திருக்கிறார். கிருத்திகா, சொல்லுங்க, சென்னையில் தற்போது குரூப் 4 தேர்வு நடைபெற்று வருகிறது. இப்பொழுது இந்த குரூப் 4 தேர்வுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற விவரத்தை சொல்லுங்க. வணக்கம். குரூப் 4 தேர்வுகள் வந்து துவங்கத்துக்காக இருக்கு. குறிப்பாக தட்டச்சர், குறுக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட பதவிகளில் காலியாக உள்ள 5451 இடங்களுக்காக இந்த தேர்வு இன்று நடைபெறுது. தமிழகம் முழுவதும் இந்த தேர்வு நடைபெறுது. இதிலும் குறிப்பாக 301 தாலுகாக்கள் நியமிக்கப்பட்டு இந்த தாலுகாக்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 5000 இடங்களில் இந்த தேர்வு நடைபெறுது. இந்த 5000 சொச்சம் இடங்களுக்காக 15 லட்சம் பேர் இன்று இந்த தேர்வு எழுதுறதுக்கு இருக்காங்க. சென்னையில் நம்ம என்கேடி பள்ளியில் இருக்கும். இங்கே தேர்வு எழுதுவதற்காக பலரும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த தேர்விற்காக உள்ள போலீஸாரும் இங்கே பாதுகாப்பு நிலையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தேர்வு எழுத வந்திருக்கவங்க இவங்க யாருமே வந்து எந்த விதமான எலக்ட்ரானிக் பொருட்களை கொண்டு வரக்கூடாது. அதாவது கால்குலேட்டர், ஃபோன் போன்ற எந்த விதமான எலக்ட்ரானிக் பொருட்களையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர்களோடு வருபவர்களும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே தேர்வு ஆரம்பிக்கிறதுக்காக இருக்குது. இந்த இடங்களில் பாதுகாப்பு படைகளும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் பொருட்கள் எதுவும் இந்த முறை கொண்டு வரக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருக்கிறதுனால அந்த சோதனையில் ஈடுபடுவதற்காக தான் மாணவர்கள் இங்கே இவங்க யாருக்கும் தெரியாமல் தேர்வை கண்காணிப்பவர்களுக்கு தெரியாமல் கொண்டு வருகிறார்களா அப்படின்றத கவனிக்கிறதுக்காக பறக்கும் படைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.